அங்காளித்தாயே அருள் புரிவாய். இப்போ நம்ம ஆடி திருவிழா நம்முடைய சக்தி பீடத்தில் நடக்குது அப்படின்னு சொன்னோம். திருவிழா சிறப்பாக நடக்கும். ஆனா இந்த திருவிழா சிறப்பாக நடக்கும்போது இதுல என்ன சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? நம்ம சக்தி பீடத்தில் நடக்கக்கூடிய இந்த ஆடி திருவிழால என்ன சிறப்பு அப்படின்னா, வட மாவட்டங்கள்ல நடக்கக்கூடிய திருவிழா, தென் மாவட்டங்கள்ல நடக்கக்கூடிய திருவிழா, இது ரெண்டையும் 2 பாகங்களா பிரித்து பார்க்கும்போது இது ஒரு விதமான திருவிழா முறைகளா இருக்கும். தென் மாவட்டங்கள்ல ஒரு விதமான திருவிழா, அதாவது இந்த பாரம்பரிய முறையில நடக்கும். தென் மாவட்டங்கள்ல மாரியம்மனுடைய திருவிழா எப்படி பாரம்பரியமான முறையில நேர்த்திக்கடன் செலுத்துதல், அதுக்கப்புறம் புராதனமாக வழிபாட்டு முறைகள் எதெல்லாம் இருக்குதோ அதே போல நம்முடைய மாதவரம் சுயம்பங்காள பரமேஸ்வரி சக்தி பீடத்தில் இந்த திருவிழா நடக்கும். இது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக சொல்லணும்னா, யார் யாரெல்லாம் தென் மாவட்டங்கள்ல இருந்து புலம்பெயர்ந்து இந்த வட சென்னை போன்ற பெருநகரங்கள்ல இருக்கிறீங்களோ, அந்த திருவிழாக்களை பார்க்க முடியாத ஒரு ஏக்கம் இருந்தாலோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு வாய்ப்பாக இந்த திருவிழா உங்களுக்கு அமையும். தென் மாவட்டங்களில் எப்படி தீச்சட்டி எடுத்தல், உருவம், பால்குடம், அழகு குத்துதல், இது நம்மளுடைய சக்தி பீடத்தில் 2 ரொம்ப உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத 2 அதிசயமான வேண்டுதல்கள் இருக்கு. அது புலிமாத்து கொடுத்தல், தொட்டிலில் குழந்தையிட்டு தீச்சட்டி எடுக்கக்கூடிய இந்த ஒரு 2 அதிசயமான நிகழ்வு. அதுக்கப்புறம் முளைப்பாரி, மாவிளக்கு மாவு எடுத்தல், பொங்கல் வைத்தல், உருவம் எடுத்தல், கருப்பசாமிக்கு சந்தனக்குடம், கரும்பல், அதாவது கரும்புல தொட்டில் கட்டி போட்டு எடுக்கக்கூடிய, அதாவது ஆண் வாரிசு வேண்டியவர்களுக்கு ஆண் வாரிசு கிடைத்த கரும்பால தொட்டில் எடுக்கக்கூடிய அந்த ஒரு வேண்டுதல். இது போல கிராமங்களில் தென் மாவட்டங்களில் மாரியம்மனுடைய வழிபாட்டில் என்னென்ன முறைகள்லாம் எப்படியெல்லாம் சிறப்பாக இந்த மாரியம்மனை தென் மாவட்டங்களில் மக்கள் கொண்டாடுகிறார்களோ அதே போல நம்முடைய மாதவரம் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பங்காள பரமேஸ்வரி சக்தி பீடத்தில் சந்தன மாரியம்மனுக்கு திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதுபோல இந்த வருடம் மிக சிறப்பாக நடைபெறப் போகிறது. இந்த நையாண்டி மேளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரியம்மனுக்கே உரிய இசை. இது சக்தி அழைத்தல் மேளம் அப்படின்னே சொல்லுவாங்க. இங்கே வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த பம்பை உடுக்கை, அந்த தாரை, அந்த மாதிரியான மேளங்கள்லாம் இல்லாமல் தென் மாவட்டங்களில் வரக்கூடிய சக்தி அழைப்பு அந்த நையாண்டி மேளம், அங்கே கூடக்கூடிய முளைப்பாரி, பெண்கள் எல்லாம் பாரம்பரிய முறைப்படி முளைப்பாரிக்கு கும்மி கூட்டுதல் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வு நடக்கும். அந்த மாதிரியான ஒரு பெண்கள் எல்லாம் ஆரவாரமாக சந்தோஷமாக இதை வட்டமாக நின்று இந்த கும்மி அடிக்கக்கூடிய நிகழ்வுகள், இதெல்லாமே அந்த தென் மாவட்டங்களில் எப்படி மாரியம்மனுடைய வழிபாட்டு முறைகள், திருவிழா கொண்டாட்டங்கள் இருக்குமோ அதே போல இருக்கும். நீங்கள் அனைவரும் இந்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அம்பிகையினுடைய பேரருளை பெற வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சக்தி பீடத்தில் நடக்கக்கூடிய இந்த ஆடி திருவிழா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தையும் அம்பிகையினுடைய பேரருளையும் கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அங்காளித்தாயே அருள் புரிவாய்.